ஆமா. கேட்கறது எனக்கு ஓகேன்னா, ஓகே சொல்லுவேன். இல்லன்னா சண்டே கிரிக்கெட் முடியாதுன்னு விளையாட சொல் போனோம். என்ன சொல்லுவீங்க? போறேன்னா சண்டே. போட்டும். ம். 24 ஹார்ஸ் இருக்குல்ல. ஆ. 24 ஹார்ஸ் எப்படியும் கிரிக்கெட் ஆட மாட்டேன். You பேலன்ஸ் don't know டைமிங். boys. சரி எனக்கு அப்ப அது ஓகே கிடையாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட்டே சொல்லி நான் ஓகே சரி போனேன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஓகேனா ஓகே. ஆமா. இல்லன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன் நான். ம். அவ்வளோதான். ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரியான பெண்கள்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க ஜென் ஆல்ஃபா பசங்கலாம் தேடி ரேர் Very rare, ரேர் very பீஸ் rare. செட்டியா பயங்கரமான இது. ஸோ ரியோ அந்த பிரச்சனை இருக்கா? சண்டே கிரிக்கெட் கெஞ்சி இல்ல குத்தாடி இந்த கொஸ்டினுக்கு நான் ஆப்போசிட் பர்சன். சண்டேல வந்து வெளியில போனா அவங்க சொன்னாலுமே நான் போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல உட்காந்துருவேன். ஏன்? ஏன்னா நான் கிரிக்கெட் விளையாட மாட்டேன். அதனால வீட்டுல உட்கார்ந்துருவேன். எனக்கு சண்டே வந்து வீட்டுல நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ்டா. அவருக்கு என்ன பிரச்சனைனா ஆஃபீஸையும் வீடியோ ஒன்றா ஆக்கிடுவாரு. அங்க மோஸ்ட்லி சுத்தி வந்துட்டு எங்க அங்க ஆஃபீஸ்ல தான் இருக்கும். அதனால இவரு தான் கிளப்பி கூட்டு வாமா வீட்டுக்கு போலாம் கூட்டிட்டு தான் போவாங்க. அந்த பக்கத்து ரூம் என்னோட ப்ரிஃபரன்ஸ் சண்டே நான் வீட்டுல இருக்கணும்ன்றதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அதனால அந்த பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாம சண்டேல இப்ப அந்த கிரிக்கெட் விளையாட போகணும்னு தோணுது இல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு எங்கேயாவது விளையாட போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அங்க எனக்கு சுத்திக்கிட்டு அந்த பிரச்சனை இல்லை. நான் போகும்போது நான் தனியா போய் விளையாடணும், தனியா போய் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்ததே இல்லை. வா ஒன்னா போவோம்னு சொன்னா ஒன்னா போயிடுவாங்க. இல்ல நான் தனியா போயிட்டு வரேன்னு சொன்னா அது என்ன தனியா போறேன் நானும் வரேன் அப்படின்னு வந்துருவாங்க.